பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழைய ஆண்ட்ராய்டு மொபைலை வீட்டுக்கு தேவையான சிசிடிவி கேமராவா அல்லது நம்மளோட கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு இதுக்கு தேவையான வெப் கேமராவை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது என்னன்னாக்கா, ஒரே ஒரு பழைய ஆண்ட்ராய்டு ஃபோனு மட்டும்தாங்க. அது இருந்துச்சுன்னாக்கா நம்ம இந்த சிசிடிவி கேமராவை ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும். இதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஐபி வெப்கேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஐபி வெப்கேம் அப்படின்னு டைப் பண்ணோம்னாக்கா இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேரு நம்மளுக்கு வரும். இந்த ப்ரீவியூ பார்த்துங்க, இது மாதிரி தான் இருக்கும். அதை நம்மளோட மொபைலில் பழைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் நிறையா வெப் கேமரா சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையாவே அவைலபிளில் இருக்குது. அதில் இப்போ நம்ம வீட்டுக்கே சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு இதில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு சில சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அது நம்ம இப்போ இந்த பழைய இதில் பழைய மொபைலில் எடுக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கே ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த இதை ப்ரீவியூ பார்க்குறதுக்கு நமக்கு வேறு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக தான் அந்த இதில் அந்த பழைய மொபைல் கேப்சர் பண்ணுற வீடியோவை நம்ம பார்க்கவே முடியும். அதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை தனியாக பார்க்குறதுக்கு பதிலாக இது எல்லா ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் இந்த ஐபி வெப்கேம் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஐபி வெப்கேம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் மொபைலு, டேபு, லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு இப்படி நீங்கள் எதில் வேணாலும் இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு ப்ரௌசர் இருந்துச்சுனாலே போதுமானதாக இருக்கும். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இதை ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்தாக்கா இதோட இன்டர்ஃபேஸு இப்படி தான் இருக்கும். நமக்கு இதில் ஒரு சேஞ்சஸும் நமக்கு இப்போதைக்கு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வேணும்னாக்கா உள்ளே போய்ட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இதுக்கு சேஞ்சஸ்ங்கிறது ஒன்றும் தேவை கிடையாது. இதில் கடைசியாக இருக்க இந்த ஸ்டார்ட் சர்வர் அப்படிங்கிற இதை மட்டும் தெரியுது இல்லையா, இதில் கடைசியாக ஸ்டார்ட் சர்வர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா போதும். எப்பயுமே இந்த பழைய இதுக்கு இதில் அலோவ் கொடுத்துருங்க. இதை அலோவ் கொடுத்துருங்க. எப்பயுமே பழைய மொபைலில் நீங்கள் சிசிடிவி கேமராவாக வெப் கேமராவாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு எடுத்திங்கனாக்கா அது மேக்ஸிமம் வைஃபைலேயே கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா மொபைல் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சில டைம் நெட்ஒர்க் இருக்காது. அதே மாதிரி அதில் பேக்கு முடிஞ்சிச்சா, டேட்டா பேக் முடிஞ்சிச்சா, இல்லை வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் இதை வைஃபைல கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறது நல்லது. இவ்வளோ தாங்க. இப்போ வந்துருச்சா இந்த இது. இப்போ வரும்போது இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கனாக்கா, இந்த தெரியுது கீழே தெரியுது பார்த்திங்களா, இந்த 3 லைனு. அந்த 3 லைனில் இந்த கீழே தெரியுது பாருங்கள். அதில் 3 லைனில் ஃபஸ்ட் லைனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை மட்டும் எடுத்து நம்ம ப்ரௌசரில் போட்டோம்னாக்கா இது வீடியோவை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ சப்போஸ் நமக்கு இந்த நம்பர்லாம் தெளிவாக யாருக்கும் தெரியலை அப்படின்னாக்கா, இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷனில் போய்ட்டு இந்த இதில் ஷேர் ஐபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜு இது மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் இந்த இதை நீங்கள் ஐபி அனுப்பி விட்டு அந்த ஐபி அட்ரஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த இருக்குது பாருங்கள், ஹவு டு கனெக்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து பார்த்துங்க. அதில் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்படி சொல்கிறத தான் அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. இது இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ கேமரா நமக்கு ஓப்பன் ஆகிட்டு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கனாக்கா, இன்னும் ஒரு மொபைலில் நம்ம கூகுள் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கணும்.
ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் இந்த ஃபஸ்ட்டில் தெரியுதுல்ல அந்த நம்பரை வந்து அப்படியே இதில் வந்து டைப் பண்ண வேண்டியது தான். கடைசி இதுக்கு முன்னாடி அந்த கடைசி 4 நம்பருக்கு முன்னாடி ஈஸ்ட் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கும் நீங்கள் டாட் வச்சிட வேணாம். அதுக்கு நமக்கு இப்படி ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட இது வந்துட்டு இதில் கேப்சர் பண்ணக்கூடிய இமேஜை வந்துட்டு இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இந்த மொபைல் வந்து சிசிடிவி கேமராவை ஆக்சஸ் பண்ணுது. இது வந்து நமக்கு வந்துட்டு டவுன் லிங்காக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுது. தெரியுதா? அங்கே இருக்க சாவி தெரியுது. அப்படியே என்னென்ன வந்தோம்னாக்கா இங்கே இருக்க பேனா, இந்த இருக்க பாட்டில், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னும் இதில் இருக்கக்கூடிய இது என்னன்னாக்கா, இது வந்து 2-வே ஆடியோவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆடியோவை இந்த மாதிரி வந்துட்டு ஆடியோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி கீழே இறக்குனீங்கன்னாக்கா ரெக்கார்ட் பண்ண வச்சுக்கலாம். இதில் டேக் ஃபோட்டோஸ்னு இருக்கும், அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்ததை வந்து இந்த ஆக்சஸ் பண்ணுற மொபைல்லையே, சிசிடிவி கேமராவாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மொபைல்லையே வந்து சேவ் பண்ணிக்கலாம். இமேஜை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துக்கலாம். இந்த எல்இடி ஃப்ளாஷ் லைட் இருக்குதில்ல, இந்த நம்ம சிசிடிவியை ஆக்சஸ் பண்ணியிருக்க மொபைலில் வந்து நம்ம எல்இடி ஃப்ளாஷ் லைட்டை வந்து இந்த மொபைல் மூலமாகவே நம்ம வந்து எடுக்க வச்சுக்கலாம். ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட் விஷன் ஆன் பண்ணலாம். இன்னும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டு பேக் கேமராவை வந்துட்டு இதில் இருந்தபடியே ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா இந்த தெரியுதா? இப்போ இந்த பாட்டில் தெரியுது, இந்த பாட்டில் தெரியுதா? அப்படியே வந்துட்டு இது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு, தெரியுது பாருங்கள். அது மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துங்க. இதில் இந்த ஆக்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃபோக்கஸ், இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஓகே கோ இட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு சாதாரணமாக மொபைல் வந்து சாதாரண மொபைல் மாதிரியே இதாயிரும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்துட்டு கேப்சர் பண்ண இமேஜை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். பேக்ரவுண்டில் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் இது பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து சிசிடிவி கேமராவை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துக்கலாம். பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா அதே டயத்தில் இது பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேக் கேமரா இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.